வடக்கு தெற்கு பிளவு ஏற்படுத்தப்படுகிறதா? பிரதமர் மோடி சொன்னதனுடைய பின்னணி என்னங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். மத்திய பாஜக அரசின் புறக்கணிப்பு கண்டித்து தென் மாநிலங்கள் போர்க்கோளம் போட்டிருக்காங்க. டெல்லியில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா தலைமையில் போராட்டம் நடந்துச்சு. இது தொடர்ந்து கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் டெல்லி ஜந்தர் மந்தரில் அம்மாநில எம்பிக்கள் போராட்டம் நடத்தினாங்க. இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு டெல்லி எம்பிக்கள் பங்கேற்றாங்க. திமுக பங்கேற்றா கூட்டணி கட்சிகள்லாம் சும்மா இருப்பாங்களா என்ன? உடனே அவங்க பங்குக்கு அவங்களும் திமுக எம்பிக்களை போல கருப்பு உடை அணிஞ்சிக்கிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தலைநகரம் டெல்லி மாநில முதலமைச்சர்கள் தலைமையில் நடக்கக்கூடிய போராட்டத்தை இப்போதுதான் முதல் முறையாக பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு போராட்டம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு தெரியல. சித்தராமையா தலைமையில் ஒரு மாநில முதலமைச்சர் தலைமையில் டெல்லியில் போராட்டம் நடந்திருக்கான்னு தெரியல. இதுதான் முதல் முறை அப்படின்னு கூட சொல்லலாம். கர்நாடக முதல்வரும் கேரள முதல்வருமான நேரடியாக டெல்லிக்கு சென்று போராடக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் தலைமையில் ஏன் போராட்டம் நடத்தப்படவில்லை அப்படிங்கிற கேள்வி எழக்கூடிய காரணத்தால் கேரளா நடத்தக்கூடிய போராட்டத்திற்கு தமிழக எம்பிக்கள் பங்கேற்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உள் அரசியல் எல்லாம் ஒரு புறம் இருக்க, தேர்தல் சமயம் அப்படின்னாலும் கூட முன் எப்போதும் இல்லாத வகையில் டெல்லியில் ஏன் மாநில உரிமையை முன் வச்சு இந்த போராட்டம் நடக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுதலையா? அதுக்கு ஏன் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சமூக ஊடகங்களில் என் வரி என் உரிமை அப்படிங்கிற ஹேஷ்டேக்ல பிரச்சாரம் நடக்கிறது. அதை கர்நாடக அரசு எடுத்துக்கொண்டு செய்தித்தாள்களில் என் வரி என் உரிமை அப்படின்னு ஒரு முழுப்பக்க விளம்பரம் செய்து பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. வருமான வரி, கார்ப்பரேட் வரி, ஜிஎஸ்டி, டீசல், பெட்ரோல், செஸ் மற்றும் கூடுதல் கட்டணம் போன்ற வரிகளை மாநிலங்கள்கிட்ட இருந்து மத்திய அரசு நேரடியாக வசூலிக்கும் தொகை அதிகமாக இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் மத்திய அரசிடமிருந்து மாநிலங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தொகை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதான் தென் மாநிலங்கள் வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கு. இதற்கேற்ற வகையில் 14வது மற்றும் 15வது நிதி கமிஷன்கள் முடிவை எடுத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுது. மத்திய அரசுக்கு அதிக வரி, அதாவது 4,34,000, நாட்டிலேயே மகாராஷ்டிரா தான், மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியாக கர்நாடகா 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நஷ்டத்தை பொறுத்தவரை இந்த நிதியாண்டில் 62,098 கோடி ரூபாயை தொட்டுள்ளதா கர்நாடகா மேற்கோள் காட்டியிருக்காங்க. 2017-18 கர்நாடகாவுக்கு ஏற்பட்ட இழப்பு 1,87,000 கோடி. கேரளாவை எடுத்துக்கிட்டால் மத்திய அரசு சார்பில் மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய, மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கும் வரியில் 10வது நிதிக்குழு காலத்தில் கேரளாவின் பங்கு பார்த்தீங்கன்னா 3.87 விழுக்காடாக இருந்துச்சு. இது 14வது நிதிக்குழுவில் 2.5 விழுக்காடாகவும் 15வது நிதிக்குழுவில் 1.925 விழுக்காடாகவும் குறைந்திருக்கு. அதிக தனிநபர் வருமானம் மற்றும் மக்களின் தொகை வளர்ச்சியை சிறப்பாக கட்டுப்படுத்தியதற்காக கேரள மக்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு குற்றம் சாட்டப்படுது. மத்திய அரசிடமிருந்து ரூபாய் 100க்கு ரூபாய் 46 பெறுகிறது உத்தரப்பிரதேசம். பீகாரில் ரூபாய் 100க்கு ரூபாய் 70 கிடைக்குது. ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரங்களை விட சிறந்த ஆதாரம் தேவையா அப்படின்னு சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த கேரள நிதியமைச்சர் KN பாலகோபால் கேள்வி எழுப்பியிருக்கார். கேரள முதலமைச்சர் நடத்தக்கூடிய போராட்டத்தில் தமிழக எம்பிக்கள் பங்கேற்பார்கள் அப்படின்னு அறிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படி அறிவித்த உடனேயே மெட்ரோ ரயில் மற்றும் வந்தே பாரத் திட்டங்கள் நாட்டின் மிக முக்கியமான நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கார். ஆனால் கடந்த 3 ஆண்டு காலமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை அதாவது மத்திய அமைச்சரவை இன்னும் ஒப்புதல் வழங்காமல் இருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமாகவே பார்க்கப்படுது. பிரதம மந்திரியின் வீடு வழங்கும் திட்டத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 2 கோடி வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில நகர்ப்புற பகுதிகளில் கட்டப்படக்கூடிய வீடுகள் ஒவ்வொன்றும் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருந்தாலும் ஒன்றிய அரசின் பங்கு வெறும் 1.50 லட்சம், 1.5 லட்சம் ரூபாய் மட்டும்தான். இதில் மாநில அரசின் பங்கு 7.5 லட்சம் அப்படின்னும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் ஜிஎஸ்டி அமல்படுத்துவதற்கு முந்தைய காலத்தை ஒப்பிடும்போது தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுது. மத்திய அரசும் இழப்பீட்டு காலத்தை நீட்டிக்க மறுத்து வராங்க. சுருக்கமாக மாநில அரசின் கொள்கை முன்னுரிமைகளின்படி வளங்களை திரட்டுவதற்கும் முக்கியமான வளர்ச்சி முயற்சிகளுக்கு நிதி அளிப்பதற்கும்
மாநிலங்களின் திறனை முடக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நோக்கமாக கொண்டிருப்பதாக தெரியுது. இதை ஒத்த கருத்துள்ள முற்போக்கு மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து எதிர்க்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அந்த கடிதத்தில். ஆனால் மத்திய அரசு தரப்பில் வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள் பின்தங்கியுள்ள மாநிலங்களை குறிவைத்து பேசினா நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது ஏற்றத்தாழ்வு மிக்கதாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் நாட்டில் நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்கிட்ட இருந்து எடுத்து நிதி, அதே போன்று அங்கிருந்து எடுத்து நிதி ரீதியாக பின்தங்கியுள்ள மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு மாநிலமும் சொல்லலை. மாறா மத்திய அரசின் நிதி ஆதாரங்களை மாநிலங்களுக்கு மாற்றும் போது சிறந்த மாநிலங்கள் பாதிக்கப்படாத வகையில் மாற்றணும் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அதனால தான் சொல்கிறோம், இதற்கான முறையான செயல் திட்டத்தை இந்தியா கூட்டணி உருவாக்கி மக்கள் முன் வைக்கணும். இல்லைனா நாட்டை வடக்கு தெற்கு அப்படின்னு காங்கிரஸ் பிரிக்க பார்க்கிறது அரசியல் ஆதாயங்களை தேடுவதற்காக தேசத்தை உடைக்க இது போன்ற கட்டுக்கதைகளை உருவாக்குவதை நிறுத்துங்கள் அப்படின்னு பிரதமர் மோடி கூறி இப்போது சமாளிப்பதை போல எப்போதுமே சமாளித்து விடுவார் அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகள் புரிஞ்சுக்கணும்.